சனாதனத்தினுடைய அடிப்படை ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்களே தவிர, சனாதன தர்மமும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஒன்னல்ல. சனாதன தர்மம் RSS சித்தாந்தம். அதை திராவிட கொள்கைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், தலையில் பிறந்தவர் மார்பில் பிறந்தவர் அப்படின்லாம் பிறப்பின் அடிப்படையில் பிரித்து பார்ப்பது சனாதனம். அதை எதிர்ப்பது சமூக நீதி, சமத்துவம், திராவிட கொள்கை. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம், செக்குலர் கண்ட்ரி. ஆகவே அவர்களுக்கு ஒன்றும் புதியது இல்லையா. எப்போதுமே அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒருபோதும் அவங்க ஏற்றுக்கொள்றது கிடையாது. வெளிப்படையாட்டே என்ன சொன்னாங்க, இது செக்குலர் கண்ட்ரி அல்ல, மத சார்பற்ற நாடு அல்ல, இது மத சார்புள்ள நாடு அப்படி சொன்னது யாரு? மாண்புமிகு ஆளுநர் அவர்கள். அவங்க கிட்ட இந்த பதில் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையாது. எந்த சட்டத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கல. அதனால்தான் சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய தீர்ப்பு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இறையாண்மை உள்ள சட்டமன்றம், அந்த இறையாண்மை உள்ள சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுப்பதை குப்பையில் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன நியாயம்? அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நீங்க எத்தனை தீர்ப்பு வந்தாலும் நாங்க திருந்த மாட்டோம்னா RSS திருந்தாது, சனாதன தர்மம் திருந்தாது, நம்ம என்ன செய்ய முடியும்? நேற்றே நீங்க கேட்டீங்க, எனக்கு அது உறுதியான தகவலா நேற்று எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு பத்திரிகையில ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்யறது மாதிரி இன்னும் பண்ணல. அப்படி பண்ற மாதிரி ஒரு முயற்சி ஒன்றிய அரசுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. அதை நான் படிச்சு பார்த்தேன். அது எந்த அளவுக்கு சீராய்வு மனுவா கொண்டு போறாங்களா, என்ன செய்யறாங்கிறது இதுவரை ஒரு தெளிவாக இல்லை. இருந்தாலும் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு என்னைக்குமே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை பெருசா மதிக்க மாட்டாங்க அவங்க. அதுக்கு உதாரணம், இந்தியாவில் நம்முடைய காவேரி, கர்நாடகத்துக்கும் நமக்கும் காவேரி பிரச்சனை வந்தது. உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கிட்டு, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு காவேரி போர்டு வாரியம் அமைக்க சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, வாரியம் அமைச்சிருந்தா அந்த ரெகுலேட் பண்ற உரிமை யாருக்கு வந்துடும்? இந்த வாரியத்துக்கு வந்துடும், போர்டுக்கு வந்துடும். அதுதான் உச்ச நீதிமன்றம் அவ்வளவு நாள் விசாரிச்சு ஒரு தீர்ப்பை சொல்லிச்சு. அவங்க அதை பண்ணாங்களா? பண்ணலையா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு விரோதமாட்டு அத்தாரிட்டி காவிரி ஆணையம் தானே அமைச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காவேரி கிட்ட தான் திறக்கிற உரிமை இருக்கு. காவேரியை திறக்கிற உரிமை கர்நாடகத்துக்கிட்ட தான் இருக்கு. யாருக்கு இல்ல? ஒரு பொது வாரியத்துக்கு இல்ல, அத்தாரிட்டிக்கிட்டையும் கொடுக்கல. அப்போ அதை மதிக்கல அவங்க. உச்ச நீதிமன்றம் சொன்னதை அவங்க என்ன செய்யல, மதிக்கல. இந்திய தேர்தல் ஆணையர் யார் நியமிப்பாங்க? பாரத பிரதமர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதியரசர். அந்த நீதியரசர் இன்னைக்கு என்ன செய்திருக்காங்க சொல்லுங்க? இப்போது இதுக்கு முந்தைய தேர்தல் ஆணையரை நியமிச்சது தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்காக மட்டும் அந்த சட்டத்தையே நீக்கிட்டு உச்ச நீதிமன்ற நீதி அரசருக்கு பதிலாட்டு சட்டத்துறை அமைச்சரையே போட்டாங்க. இவன் யாரெல்லாம்? பாரத பிரதமர், அங்க இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், 3 பேரும். அப்ப இது யாரு கொண்டு வர்றது நிறைவேறும் சொல்லுங்க? அப்ப நடுநிலையாட்டு இருக்கிறத அவங்க விரும்பல. அவங்க என்ன நினைக்காங்களோ அதுதான். உச்ச நீதிமன்ற தீர்ப்பே மதிக்காதவங்க அந்த உச்ச நீதிமன்றத்தை என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.